இது பிரபல்ய அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தோடைய தன்மைகள், பலன்கள், அதை பற்றி இந்த வாரம் பார்க்க போகிறோங்க. நம்ம சென்ற வாரத்துலலாம் திருவாதிரை நட்சத்திரத்து வரைக்கும் பார்த்தோங்க. அஸ்வினிலேருந்து திருவாதிரை நட்சத்திரத்து வரைக்கும் அதோட குணநலன்களை நம்ம பார்த்தோங்க. இந்த வாரம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம்னா ஸ்ரீராமன் பிறந்த நட்சத்திரம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோங்க. ஸோ நம்மளோட பேசுறதுக்கு ஜோதிட வல்லுநர்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய குரூப்பில் 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. முதலாவதாக இந்த பிரபல்யா அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டுருங்க. ஸ்ரீவாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. அடுத்தது ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு 3 விதமான யூடியூப் சேனலை ரன் ஆகிட்டு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா ஜோதிட வல்லுநர்கள் பேசுகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே ஒரு உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா இந்த ஜோதிட கருத்தரங்க கேட்டிங்கனாலே அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற லெவலில் இந்த கருத்தரங்க போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் எல்லோரும் இந்த போடுற வீடியோஸை அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதலாவதாக பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அன்னமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்குச பாசா குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாலை கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்முடைய ஜூம் மீட்டிங்களுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்கா புனர்பூச நட்சத்திரம். ஜோதிடத்துல 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரத்துல நம்மளுக்கு பார்த்தோம்னாக்கா அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, அடுத்தது புனர்பூசம். அதாவது 7வது நட்சத்திரமா வருது புனர்பூசம். இந்த புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் மிதுனத்திலையும் 4வது பாதம் கடகத்திலையும் வருது. புனர்பூசம் அப்படிங்கிறது பார்த்தா குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விஷாகம், புரட்டாதி. இதுல முதலாவது நட்சத்திரம் பார்த்தாக்கா புனர்பூசம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தது யாருன்னு பார்த்தா நம்முடைய ராமச்சந்திரமூர்த்தி. ராமாயணத்துல வரக்கூடிய ராமர் பிறந்த நட்சத்திரம் தான் புனர்பூசம். ஆகவே இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமை உண்டு. இந்த நட்சத்திரம் இதனுடைய குறியீடு என்னன்னு பார்த்தோம்னாக்கா அம்பு வைக்கக்கூடிய கேடயம், அந்த கூடமா இருக்கக்கூடிய அந்த கூடை தான் அதனுடைய குறியீடு. இதனுடைய மரங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மூங்கில் மரம். இந்த புனர்பூசத்துல பிறந்தவங்க மூங்கில் மரம் வளர்த்தாங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு. தாராளமா வளர்க்கலாம். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அதிதி. அதே போல இந்த நட்சத்திரத்திற்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் உண்டு. அது நம்ம என்னன்னுங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க படிப்புல ரொம்ப கெட்டிக்காரரா இருப்பாங்க. நல்லா படிச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி 3 டிகிரி வாங்குவாங்க. படிப்புல தாராளமா நல்லா படிச்சு பெரிய அளவுல வரக்கூடிய ஆளுங்க தான் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க. இவங்க எந்த விதமான சவாலையும் எதிர்நோக்கி வெற்றி கொள்ளக்கூடியவங்க, ஜெயிக்கக்கூடியவங்க.
அதனால புளிங்கட்டிக்காரங்க எந்த தொழில்னாலும் தாராளமா செய்யக்கூடியவங்க தான். நல்ல நாலேஜ் உள்ளவங்க, புத்தி கூர்மை உள்ளவங்க. இயற்கையாவே உங்களுக்கு இயற்கையான ஒரு ஞானம் உண்டு உங்களுக்கு. இவங்களை பார்த்தோம்னாக்கா சகோதர பாசம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சகோதரர்களோட அது அதிகமாக இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிக்குவாங்க அல்லது பிரிஞ்சு இருப்பாங்க. சகோதரர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பிரிஞ்சு இருப்பாங்க அவங்க. அதே போல தாய் தந்தையரையும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த புனர்பூசம். இந்த புனர்பூசம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட பழகக்கூடிய நண்பர்களை எல்லாம் உடன் பிறந்த சகோதரர் போலவே பாவிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல உயர கொடுத்து பழகுவாங்க. அவங்களுக்கு தேவையானது செய்வாங்க. முன்னாடி நின்று அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு விசேஷம்னா முன்னாடி நின்று செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம். வீட்டுக்கு எந்த உடம்பரை வந்தாலும் விருந்தோம்பல், விருந்து போட்டு உபசரிக்கிறதுல இவங்க ரொம்பவுமே சிறப்பா அனைவரையும் கவனிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம். பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தந்தைக்கு ஒரு கர்மம் செய்ய வேணும் அப்படின்னாக்கா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விரும்பி செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து தந்தைக்கு கர்மம் நடக்கும் போது ஊர்லயே இருக்க மாட்டாங்க. அந்த கருமாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கே வந்து சேருவாங்க. இல்ல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வராம விட்டுருவாங்க. தந்தையினுடைய இறப்பும் போது இவர்கள் கண்டிப்பாக அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க செஞ்சிட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு நாள் கண்டிப்பா ஏற்கனவே செஞ்ச தொழிலை திரும்பவும் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் தான் வந்து புனர்பூசம். இவங்க திருமணத்திற்கு பிறகு பார்த்தோம்னாக்கா எல்லா கணவன் மனைவி மாதிரி சந்தோஷமாக சுகம் அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா இவங்களுக்கு அதுல வந்து கேப் கண்டிப்பா விழும். ஒன்று மனைவியினால பிரச்சனை, அல்லது மனைவிக்கு உடல்நிலை சரியாம போயிடும். அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுனால இவங்களுக்கு கேப் விழுகும். அல்லது மனைவியுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியாதனால உங்களுக்கு கேப் விழுகலாம். இதனால வந்து சுகம் முழுமையாக அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதே போல பத்திரம் எழுதுறது, பத்திரப்பதிவு, ஒரு சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரியான இதெல்லாம் செய்யும் போது ஆவணங்கள்லாம் தயார் பண்றது இந்த நட்சத்திரத்துல செஞ்சா ரொம்ப சிறப்பு. தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருந்தனாக்கா இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பேசினா கண்டிப்பா ஈஸியா தீர்த்திடலாம். அரசு கவர்மெண்ட் ஜாப், அதுக்காக வந்து இவங்க வந்து பணம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்காத, பணம் போயிடும். இந்த நட்சத்திரக்காரங்க பணம் கொடுத்து வேலை வாங்க முடியாது அப்படின்னா என்னன்னாக்கா தைரியமா பரீட்சை எழுதுனாங்கன்னா மெரிட்லயே ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. அது மெரிட் நம்பாம பணம் கொடுத்தாங்கன்னாக்கா பணம் தான் போகும். அதனால மெரிட்லயே வேலை கிடைக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம். அடுத்து இவங்க வந்து நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகமா கொடுக்க கூடாது. அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இவங்களுடைய சுதந்திரத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால அது ஏதோ பார்த்து நடந்து கொள்ளும். கண்டிப்பா இவங்களுக்கு வாழ்க்கையில வந்து டாக்குமெண்ட் பிரச்சனை அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அதனால டாக்குமெண்ட் தயார் பண்ணும்போது ஜாக்கிரதையா ஈஸி பார்த்து வில்லங்கமெல்லாம் இருக்கான்னு பார்த்து தான் இதை எந்த ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனைனாலும் செய்யணும். இந்த நட்சத்திரத்துக்கு வேற எதுன்னு பார்த்தா உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு அவங்க வந்து எந்த சுபகாரியம், எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது எதுவும் செய்யக்கூடாது.
அது மட்டுமல்ல உத்திராட நட்சத்திரக்காரங்க கிட்ட பழகிறது சரி பழகிறத கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகணும். இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இரட்டை குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இரட்டை குழந்தை பார்த்து புனர்பூசம் 4 கண்டிப்பா இரட்டை குழந்தை பிறகுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு 2 விதமான தொழில்கள் உண்டு. அதாவது 2 விதமான வருமானங்கள் கண்டிப்பா உண்டு. இவங்க திறமசாலி, சாமர்த்தியசாலி. எந்த முடிவானாலும் தாமதமா தான் எடுப்பாங்க. இவங்க வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு 3 நட்சத்திரம் இவங்க நல்ல யோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இவங்க நல்ல பண்பு, நன்றி உள்ளவர்கள். ஆயுள் தீர்க்கம் கண்டிப்பாக இவங்களுக்கு நிறையவே உண்டு. சனியினுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் இது. இவனுக்கு தோல் வியாதி, குஷ்டம் இந்த மாதிரியான இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய முதல் தொழில் இவங்களுக்கு நஷ்டத்துல தான் முடியும். அதுக்கு பிறகுதான் வேறு தொழில் செய்து சம்பாதிப்பாங்க. இவங்க நல்ல சமையல் நல்லா செய்வாங்க. சமையல் கலையில் சிறந்தவர்கள் சொல்லலாம். இவங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு ஊஞ்சல் இருக்கும். ஊஞ்சலாடும் பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். இல்ல அப்படின்னாக்கா மூங்கில் சேர் ஒன்று கண்டிப்பா இவங்க வீட்டுல இருக்கணும். இல்லைன்னா வாங்கி போட்டுக்கணும். அது ரொம்ப சிறப்பு. இவங்க வீட்டு கதவு எண் பார்த்தோம்னா கண்டிப்பா இரட்டைப்படை எண்ணெய் தான் இருக்கும். இவங்க கையில தங்க பிரஸ்லெட் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா தங்க பிரஸ்லெட் போட்டுட்டு ஒரு விசேஷத்துக்கு போறது, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களை கவனிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. வீட்டுல அடிக்கடி விருந்து போட்டு உறவினர்கள் நண்பர்களே சிறப்பாக உபசரணை செய்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. இவங்க புல்லாங்குழல், அதாவது இவங்களுக்கு இசையில் ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல வீட்டுல ஷோகேஸ்ல ஒரு புல்லாங்குழல் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்க ஒரு காலத்துல தொழில் செய்து நஷ்டமாயிருவாங்க. ஒரு சிலர் தான் ஐபி கொடுத்துருவாங்க. ஆனா கண்டிப்பா இவங்க மீண்டு எழுந்து அதே தொழில் செய்து வெற்றி அடைந்து மார்க்கெட்ல சாதிச்சு காட்டுவாங்க. இவர்களுக்கு கண்டிப்பா கவிதை எழுதக்கூடிய ஆர்வம் உண்டு. கவிதை, பாட்டு, டைரக்ஷன் இந்த மாதிரியான இதுல எல்லாம் ரொம்பவுமே இவங்களுக்கு ஆர்வம் உண்டு. சினிமா, இசை ஆர்வங்கள், ஆர்கெஸ்ட்ரா, அதே மாதிரி விளையாட்டு, இது போன்ற இது துறையில எல்லாம் ரொம்பவும் சிறப்பாக சிறந்து விளங்குவார்கள். தாய் தந்தையின் மீது பற்று பாசம் அதிகம் உண்டு. ஆனா அதுவே இவங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறும். ஆகவே தாய் தந்தையரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளித்தான் இவங்க இவங்களுடைய வாழ்க்கை ஓடும். புனர்பூசம் அப்படிங்கறத உறவு முறைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சொந்த பந்தங்கள், ரத்த பாசம் இவர்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுக்கறது, அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் தான். மாமனார் வீட்டு மீது ரொம்ப மரியாதை உண்டு. மாமனார் வீட்டோட ரொம்பவே ஒன்றி இருப்பாங்க.
இந்த மாதிரி பல சிறப்பு அம்சங்கள் கொண்டதுதான் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரங்கிறது. இதுல ராமர் பிறந்திருக்கிறாரு, ஏகபத்திரி விரதம்னு சொல்றோம். அது போல இவங்க வாழ்க்கையும் அதே போலதான் இருக்கும். சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள். வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திப்பார்கள். கொஞ்ச நெஞ்சமல்ல, நிறைய போராட்டங்களை சந்தித்து இறுதியில் தான் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது போல இவருடைய வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். திருமணம் அப்படித்த திருமண வாழ்க்கை அப்படித்த நிறைய பேருக்கு பார்த்தா 2 திருமணங்கள் நடக்கும். அது திருமணம் ஏற்பாடாகி நின்று போகும். திருமணம் இவங்களுக்கு நடக்கிற வரைக்கும், தாலி ஏற வரைக்கும் உறுதி இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு திருமணம் ஒரு பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதே சமயத்தில் திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இருப்பார்கள். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த புனர்பூசம் நட்சத்திரம், இதனுடைய அடுத்த நட்சத்திரங்கள் விஷாகம், பூரட்டாதி. இது பத்த காலற்ற நட்சத்திரம்னு சொல்லுவோம். புனர்பூசனுடைய முதல் பாதம் மேஷத்திலையும், 2ஆம் பாதம் ரிஷபத்திலையும், 3ஆம் பாதம் மிதுனத்திலையும், 4ஆம் பாதம் கடகத்திலையும் வருகிறது. பல சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நேர்மையாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு வணக்கம், ரொம்ப நன்றிங்கய்யா. அதாவது ஐயா பார்த்தோம்னா 30 வருஷமா வந்து ஜோதிட ஃபீல்ட்ல வந்து இருக்காங்க. இவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப வந்து புரியும்படியா ஈஸியா வந்து இருக்குங்க. அதாவது இவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஒரு வீடியோவா வந்து வந்திருக்குங்க. இது பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி தெளிவா வந்து ஒரு கிளாஸா வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில வந்து ஐயா வந்து சிறப்பா வந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் வந்து சிறப்பா சொல்லிக்கிறாங்க. அதாவது அவர் சொன்னதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, இந்த புனர்பூசம் அப்படின்னாலே கஷ்டப்பட்டு அப்புறம்தான் வந்து வெற்றி அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாரு. அதாவது கடைசியில தான் வந்து வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்டா வந்து சொல்லிக்கிறாரு. ஸோ அவர்களுக்கு வந்து ஈரோடை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு. அவருக்கு நம்ம குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.